ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓபன் பண்ணி சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கதைகள், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் நம்ம சேனல்ல இருந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய வேலை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. வேலை அப்படிங்கிற தலைப்பு கேட்ட உடனே நமக்கு வேற மாதிரியான ஒரு தாட்டு தான் வரும். அதாவது வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் அல்லது பெண்கள், ஸோ இது மாதிரியான வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கக்கூடியவங்களை பத்தின கதையாக இருக்குமோ அப்படின்னு. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. ஸோ அந்த காலத்துல 90-95% பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகாம இருந்தாங்க. அப்போ வீட்ல இருக்கக்கூடிய மாமியார், மருமகள் இவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேற மாதிரி இருந்தது. நமக்கு தெரியும். நிறைய நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேற. நிறைய பெண்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி போயிட்டா கூட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாருக்கும் வேலைக்கு போகக்கூடிய மருமகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அழகா சொல்லி இருக்கக்கூடிய கதை தான் வேலை. கேட்கலாமா? சுகுணா கண் விழிக்கும் போது மணி 6:30 என்றது. ஒருவித அவசரத்துடன் எழுந்து உட்கார்ந்தவளுக்கு ஒரு பக்கமாய் தலை வலிப்பது புரிந்தது. ராத்திரி 1 மணி வரையில் கண் விழித்து படித்தது காரணமாக இருக்குமோ? அவளிடம் உள்ள கெட்ட பழக்கம் இது என்று கூட சொல்லலாம். ஒரு நாவலை கையில் எடுத்து விட்டால் அதை முடித்து விட்டுத்தான் கீழே வைப்பாள். அப்படி ஒரு சுபாவம் அவளுக்கு. இப்படி மண்டையை குடைந்தால் எந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும் என்று அழுத்துக் கொண்டாள் அவள். கட்டிலை விட்டு இறங்கி பிரஷுடன் பாத்ரூமை நோக்கி நடந்தபோது மாமியார் சம்பூர்ணம் குளித்துவிட்டு சமையல் வேலையில் மும்முரமாய் ஈடுபட்டிருப்பது புரிந்தது. பல் தேய்த்து முகம் கழுவிய பின் சமையல் கட்டில் நுழைந்தாள். நேத்து ஆனாலும் வெயில் அதிகம். பஸ்ல இடிபட்டு அல்லாடிக்கிட்டு போனதுல ராத்திரியிலிருந்து தாங்க முடியாம தலைவலி. முனகிக் கொண்டே மாமியார் காய்ச்சி வைத்திருந்த பாலில் தனக்கு காஃபி கலந்து கொண்டவள் அவரிடமிருந்து பதில் எதுவும் வராததால் தொடர்ந்து பேசினாள். மாத்திரை போட்டுக்கிட்டும் வலி குறையல. தைலத்தை தடவிக்கிட்டு படுக்க முடியாம ரொம்ப நேரத்துக்கு அவதிப்பட்டேனா இப்ப காலையில எழுந்திருக்க முடியாதபடி அசதி ஆள அமுக்குது. ராத்திரி விடிய விடிய எரிந்த விளக்கை மாமியார் கவனித்திருந்தாலும் அரைக்கதவு சாற்றி இருந்ததால் தான் படித்துக் கொண்டிருந்ததை அவர் அறிந்திருக்க முடியாது என்ற நம்பிக்கை சுகுணாவுக்கு. காஃபி டம்ளரை கழுவி வைத்தாள். என்ன சமையலத்த? நான் வேணா காய் நறுக்கி தரவா? குளிக்காமல் எதையும் தொட மாமியார் அனுமதிக்க மாட்டார் என்பது சுகுணாவுக்கு தெரியும். தலைவலின்னு சொல்றியே, வெந்நீர் தயாரா இருக்கு, போய் குளிச்சுட்டு வா. ரொம்ப சமர்த்தாக சரியத்த என்று சொல்லிவிட்டு சுகுணா தன் அறைக்கு வந்தாள். விவித பாரதியை டியூன் பண்ணிய பின் அலமாரியை திறந்தாள். இன்றைக்கு என்ன புடவை உடுத்தலாம்? சிவப்பு கோட்டா, வெள்ளை ஆர்கண்டி, வெள்ளையில் பச்சை பிரிண்ட் செய்த சந்தேரி காட்டன். அடுக்கி இருந்த புடவைகளில் இருந்து உடுத்தி நாளானது என்று நினைத்த ஆர்கண்டியை பொருத்தமான ரவிக்கையுடன் வெளியில் எடுத்தாள். லாக்கரில் இருந்து முத்துத்தோடு, மோதிரம், வளையல் செட்டாக எடுத்து வைத்துவிட்டு போட்டுக்கொண்டிருந்த தங்க நகைகளை கலற்றி உள்ளே வைத்தாள். சுகுணாவை போலவே அவள் உடை அலங்காரம் கூட அலுவலகத்தில் ஏக பிரபலமான விஷயம். எத்தனை புடவை வச்சிருக்கே சுகுணா? ஒரு புடவைய இன்னைக்கு கட்டினா திரும்ப 2 மாசத்துக்கு அதை கண்ணிலேயே காட்டுறதில்லையே. புடவைய நீட்டா உடுத்துறது கூட பெருசில்ல. சாயங்காலம் வரைக்கும் துளி கசங்காம காலையில உடுத்துற மாதிரியே வச்சிருக்கியே. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி சுகுணா? கொடுத்து வச்சவம்மா நீ. புருஷன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. வீட்டு பொறுப்ப மாமியார் பாத்துக்கிறாங்க. எந்த கவலையும் இல்லடி உனக்கு. வாங்குற சம்பளத்துல புடவையும் நகையுமா அடுக்கி வைக்க முடியுது உன்னால? தலைக்கு தலை கூட வேலை பார்க்கும் சிநேகிதிகள் ஆற்றாமையுடன் பாராட்டும் போது சுகுணாவுக்கு பெருமையாக இருக்கும். சுகுணாவுக்கு அரசாங்க அலுவலகம் ஒன்றில் வேலை. மாசம் 1100 ரூபாய் சம்பளம். சமுத்திரம் மாதிரி ஆபீஸ். எக்கச்சக்கமாய் நண்பர்கள். திருமணமாகி 2 ஆண்டுகள் பூர்த்தியாகி விட்டாலும் வேண்டாம் என்று இருப்பதால் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. நிம்மதி. சதா சர்வகாலமும் மூக்கொழுக நின்று கொண்டு வைத்த சாமான் வைத்த இடத்தில் இருக்க ஒட்டாமல் ஹதம் பண்ணி கொண்டு ஆபீஸுக்கு புறப்படும் நாளிகையில் அம்மா என்று புடவையை இறுக பற்றி கசக்கி அழுது கொண்டு, ஓ டிஸ்கஸ்டிங், இந்த சங்கடம் எல்லாம் இல்லாமல் இருப்பது எத்தனை பெரிய விஷயம் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வது போல இப்போதும் எண்ணியபடியே சுகுணா குளித்து முடித்தாள்.
அக்கறையுடன் அலங்கரித்துக் கொண்டாள். சாப்பிட வந்து உட்கார்ந்தாள். தலைவலி தேவலியா சுகுணா? மாமியார் கேட்க, என்றாள் அவள். ரகுபதி என்னைக்கு டூர்ல இருந்து வர்றான்னு தெரிஞ்சுதா? போய் 10 நாளாவதே. அவனோட ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்டியா என்றாள் மாமியார் மீண்டும். வேலை முடிஞ்சா தானா வரமாட்டாரா அத்த? உங்க புள்ள என்ன சின்ன பாப்பாவா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல வந்து என்ன என்பது போல சுகுணா நிமிர்ந்து பார்த்தாள். கஸ்தூரியோட மாமனாருக்கு உடம்பு முடியலையா, போய் பார்த்துட்டு வந்தா தேவல. ரகுபதி இருந்தா போவான், என்னால தனியா பஸ்ல போக முடியாது. நீ வேணா சாயங்காலமா ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப பார்த்துட்டு வரியா? இல்லனா நாளைக்கு தப்பா போயிடும் என்றால் தயங்கியபடியே மாமியார். சுகுணா முகத்தை சுளித்துக் கொண்டாள். கஸ்தூரி அவளுடைய நாத்தி. உள்ளூரில் தான் வாசம். பெரிய குடும்பம். மாமனாரில் தொடங்கி கடைக்குட்டி கொழுந்தன் வரை மொத்தம் 10க்கும் மேற்பட்ட உருப்படிகள். ஒரே கத்தலாக வீடு அமர்க்கலப்படும். போனால் நண்டும் சிண்டும் மடியில் ஏறி உட்கார்ந்து துவசம் பண்ணும். பாக்குறேன் அத்த, ஆபீஸ்ல வேலை எக்கச்சக்கமா இருக்கு, ஒளியுமோ என்னவோ. கை கழுவி கொண்டு எழுந்தாள். ஆபீஸ்க்காக காத்து நின்ற போது அடுத்த தெரு மாலினி வந்தாள். ஹாய், யூ ஆர் ஸ்மார்ட் டுடே. தேங்க்யூ. ஆமா, கையில் என்ன புஸ்தகம்? டெனிஸ் ராபின்ஸ். நல்லா இருக்கா? வழக்கம் போல லைட் ரொமான்ஸ். பரவாயில்லப்பா, நீ தினமும் ஒரு புக்கு எப்படியாவது படிச்சற. லக்கி தான் போ. பஸ் வந்தது. அதில் ஏறிக்கொண்டாள். கூட்டத்தில் இங்கும் அங்குமாய் சில கண்கள் தன்மேல் மேய்வதை உணர்ந்தாள். சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. இவளுக்கு முன்னால் இருந்த பெண் லீவைஸ் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். லீவைஸ் சிங்கப்பூரிலேயே $100. அடே அப்பா, அத்தனை காசு கொடுக்க இதில் என்ன இருக்கிறது? ஜீன்ஸும் பிளவுஸும் போட்டுக்கொண்டால் தனக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிஷம் எண்ணி பார்த்தாள் சுகுணா. உடல் கச்சிதமாக இருப்பதற்கு அது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் யார் விடுவார்கள்? ஸ்லீவ்லெஸ் போட்டுக் கொள்வதற்கும் தோளோடு முடியை வெட்டி கொள்வதற்குமே ரகுவிடம் என்ன கெஞ்ச வேண்டியிருந்தது. ஆபீஸுக்கு எதிரில் பஸ் நிற்க இறங்கி நடந்தாள். ஹாய் ஹாய், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். விசில் அடித்து வாவ் என்ற சுரேஷுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தாள். லேடி இன் ஒயிட் பராக். மாது கட்டியம் கூற டிபார்ட்மெண்டில் நுழைந்தாள். ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுவிட்டு இருக்கைக்கு வந்தாள். சுந்தரம், மோனி, நானா எல்லோரும் என்னவோ டிஸ்கஷனில் ஈடுபட்டிருந்தனர். ஹாய், என்ன சண்டை கால நேரத்துல? சண்டை இல்ல சுகுணா, ஜார்ஜ் படம் பத்தி டிஸ்கஷன். ஜார்ஜ் படமா? மை காட், மகா பழைய படமாச்சே. நேத்து தான் நானா பார்த்தானா. புக் அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றான். நான் புக்கை விட நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்கோர்ஸ் புக் இஸ் பெட்டர். அது ஒண்ணும் இல்ல, படம் தான் நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர அடுத்த 10 நிமிஷங்களுக்கு 2 குழுக்களாக பிரிந்து காரசாரமாக வரி வரியாக புத்தகத்தையும் காட்சி காட்சியாக படத்தையும் விமர்சித்தனர். ஆபீசர் வராருங்க. பியூன் பழனிசாமி குரல் கொடுக்க சட்டென்று அனைவரும் கலைந்து அவரவர் சீட்டுக்கு சென்றனர். ஆபீசர் வந்தார். கொஞ்ச நாளிகை இருக்கையில் அமர்ந்து யாரிடமோ போனில் பேசிவிட்டு சீனியர் அசிஸ்டன்ட் தண்டபாணியிடம் அர்ஜென்ட் வேலை ஒன்ன கவனிக்கணும், லஞ்சுக்கு அப்புறம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனார். அவர் தலை மறைந்ததும் கொஞ்சம் தலை காட்டின டிசிப்ளினும் மறைய இடம் பழையபடி சந்தை கடை ஆயிற்று. மாலதி எழுந்து சுகுணாவிடம் வந்தாள். கேன்டீனுக்கு போலாமா? அப்போதுதான் பிரித்த ஃபைலை மூடிவிட்டு சுகுணா எழுந்தாள். 2வது மாடியில் இவர்கள் டிபார்ட்மெண்ட், 4வதில் கேன்டீன். அவசரப்படாமல் நிதானமாக படியேறி மாடிக்கு போனார்கள். ரஜினி மனைவி லதாவுக்கு இது எத்தனாம் மாசம்? அவரை பார்க்கும் லேடி டாக்டர் யாரு? கமல் பாம்பே போனா எங்க தங்கறார்? ஸ்ரீபிரியாவின் 100வது படம் வசந்தத்தில் ஒரு நாளா, இல்ல ஒரு வாரிசு உருவாகிறதா என்றெல்லாம் பேசியபடி கேன்டீனை அடைந்தார்கள். காலை நேரமானாலும் கேன்டீனில் கூட்டம் இருந்தது. குட் மார்னிங் நாயர், 2 ஸ்பெஷல் காஃபி. என்ன நாயர், இன்னைக்கும் சமோசா போடலையா? போங்க, ரொம்ப மோசம் நீங்க. என்ன கட்லெட்டா? சரி, ஒரு பிளேட் கொடுங்க. ஆர்கண்டி சாரிக்கு நீ என்ன கஞ்சி போடுறே சுகு? ஆர்கண்டிக்கு மட்டுமில்ல, எல்லாத்துக்கும் ஜவ்வரிசி கஞ்சி தான் பெஸ்ட். திட்டா ஆகாது, பளபளன்னு இருக்கும். பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கும்பல் உள்ளே நுழைய சுகுணா ஹாய் ராணி என்று கையாட்டினாள். சுகுணா இவர்கள் அருகில் வந்தாள். என்ன ராணி, ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? சிங்கப்பூரை பாக்கி வச்சிருக்கியா, இல்ல ஒட்ட சுருட்டிக்கிட்டு வந்துட்டியா? ராணி சிரித்தாள். பிறகு, ஓ, இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் ட்ரிப். யா, நீதான் வரல என்றாள் அவள்.
சுகுணாவுக்கு உண்மையில் வருத்தம்தான். ஆபீஸிலேயே மலிவாக ஏற்பாடு செய்யப்பட்ட ட்ரிப் அது. போக வர, சாப்பாடு, தங்குமிடம் அத்தனையும் சேர்த்து 15 நாட்களுக்கு 4700 தான். கஸ்தூரி கல்யாணத்துக்கு வாங்கின லோன் இன்னும் அடைபடல. ஆச்சுன்னு அடைச்சிட்டா தேவல. சரி, அது வேணாட்டியும் கல் வளையல் வேணும்னு நீ ரொம்ப நாளா கேக்குறல்ல, அத பண்ணிக்கிட்டாலும் பிரயோஜனம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப அத்தனை கொடுத்து எதுக்கு இந்த ட்ரிப்பு, அதுவும் தனியா? கணவனின் பேச்சை மீற முடியவில்லை. நாத்தியின் கல்யாண கடன் என்றதும் முளைக்கத் தொடங்கிய எரிச்சல் கல்வளையல் என்றதும் சட்டென்று அடங்கி போக தான் போகவில்லை என்று சொல்லிவிட்டாள். பிடிவாதம் பண்ணி போயிருக்க வேண்டுமோ? ராணியுடன் சிங்கப்பூரை ஒரு அலசிவிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தபோது மணி 11:30. 10 நிமிடங்கள் ஃபைல் பார்த்திருப்பாள். சுகுமாரனுக்கு கல்யாணம் நிச்சயமாய் இருப்பதாக செய்தி வர போட்டது போட்டபடி கிடக்க அவன் கணக்கில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வரவழைத்து சாப்பிட்டு அத்தனை பேரும் ஜோராக கொண்டாடினார்கள். அப்புறம் லஞ்ச். அதை முடித்துக் கொண்டு வந்தபோது 2:15. சமீபத்தில் தன் பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவத்தை மாலதி கூற சுகுணா காதை அதற்கு கொடுத்த வண்ணம் ஃபைல்களை படித்தாள். தன்னை விட 8 வயசு பெரியவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறானாம் பக்கத்து வீட்டு பிள்ளை. 2 நாளாய் வீட்டில் யுத்த கலைபுரம். காலம் மாறிவிட்டது சுகு. அவனுக்கு அக்கா மாதிரி இருக்கா இப்பவே. அவ பார்க்க சகிக்கல. பேப்பரில் படித்த அரசியல் கிசுகிசுவை சுந்தரமும் காமுவும் பேச இவள் சுவாரஸ்யமாக கேட்டாள். மஞ்சுவும் சுகுமாரனும் சுஜாதாவையும் சிவசங்கரியையும் கொஞ்சம் அலசினதில் சுகுணாவும் தீவிரமாய் பங்கு கொண்டாள். டெஸ்பாச் டிபார்ட்மெண்ட் வம்பு ஒன்றை மோனா முணுமுணுக்க அதை தன்னால் ஆன உதவியாக இன்னும் 4 பேருக்கு பரப்பினாள். உம்மடி பங்காரு கடைக்கு போய் ஒரு மோதிரம் ஆர்டர் கொடுக்கணும். தனியா போக எப்படியோ இருக்கு, நீயும் வா சுகு என்று மஞ்சு அழைக்க 2 பேருமாய் முகம் கழுவி பவுடர் லிப்ஸ்டிக் எக்ஸ்ட்ரா பூசி 4:45க்கு கிளம்பினார்கள். ரொம்ப நெருக்கடி இல்லாத பஸ்ஸில் பயணம் செய்து 1 மணி நேரம் உம்மிடி பங்காரு கடையில் செலவழித்து விட்டு பஸ் பிடித்து சுகுணா வீட்டுக்குள் நுழைந்த போது 7 அடிக்க 10 நிமிடம் இருந்தது. கூடத்தில் ரகு இருந்தான். அட, எப்ப டூர்ல இருந்து வந்தீங்க? 6 மணி பஸ்ல. ஆமா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? சுகுணா பதில் சொல்வதற்குள் சம்பூரணம் கூடத்திற்குள் எட்டி பார்த்து, வந்துட்டியா சுகுணா? கஸ்தூரி மாமனார பாத்தியா? உடம்புக்கு என்னவா என்றதும் அடியோடு அவர் சொன்னதை தான் மறந்துவிட்டது நினைவுக்கு வர ஒரு கணம் பேந்த பேந்த விழித்தார். அதன் பிறகு சட்டென்று முகத்தை சினிக்கிக் கொண்டு, என்னத்த நுழையறதுக்கு முன்னாலேயே 100 கேள்வி கேக்குறீங்க? ஆபீஸ்ல மாடு கணக்கா லோட் பட்டுட்டு அப்பாடின்னு வீட்டுக்கு வந்து உட்கார கூட விடாம ஏன் தான் இப்படி தொந்தரவு பண்ணுவீங்களோ என்று எரிச்சலோடு முணுமுணுக்க ரகுபதி தலையை நிமிர்த்தி அம்மாவையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்தான். சுகுணாவின் களைந்த முடியும் சோர்ந்த முகமும் ஐயோ பாவம் என்ற உணர்வை அவனுள் உண்டாக்கின. ஏம்மா நீ தொணதொணக்கிற? கஸ்தூரி மாமனார் உடம்புதான் இப்ப பெருசா போச்சா? பாவம், நாள் பூரா இந்த குடும்பத்தோட நன்மைக்காக உழைச்சி அசந்து வரா. அவ கஷ்டம் புரியாம நீ வேற ஏமா? போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வாமா அவளுக்கு. எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். விடிகாலையில் 5க்கு எழுந்து காஃபி போட்டு டிஃபன் சமையல் செய்து வேலைக்காரி மட்டம் என்பதால் துணிகளை துவைத்து சர்க்கரைக்கு கியூவில் நின்று பால் டிப்போவுக்கு சென்று வந்து மாலை டிஃபனுக்கு பூரி கிழங்கு செய்து இரவு சாப்பாட்டுக்கான முஸ்தீப்புகளில் இறங்கி இருந்த சம்பூரணம் சிடுசிடுப்புடன் தன்னிடம் பேசிய கையோடு, என்ன சுகு, ரொம்ப டயர்டா இருக்கா? பாவம்மா நீ. காபி சாப்பிட்டுட்டு காலை நீட்டி 1/2 மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. சிவாஜியோட புது படம் சாந்தியில ரிலீஸ் ஆகியிருக்கு, உனக்கு பிடிக்குமே, நைட் ஷோவுக்கு போலாமா? என்னம்மா சுகு என்று மிகுந்த பரிவோடு மகன் கூறுவதை காதில் வாங்கியபடி ஆபீஸில் உழைத்து களைத்து வந்திருக்கும் மருமகளுக்கு காஃபி கலக்க சமையல் கட்டில் நுழைந்தாள் மாமியார். சிவசங்கரி அவர்கள் எழுதிய சிறுகதை வேலை முற்றும். இந்த கதையில சொல்லி இருக்கிற மாதிரி வேலைக்கு போகக்கூடிய எல்லா மருமகள்களுமே இதே மாதிரிதான் இருக்காங்கிறது இல்ல. குடும்பத்தை அக்கறையா பாத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்து மாமியார் மாமனாருக்கு கணவனுக்கு அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மருமகள் நிறைய இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன உதாரணம்.